விபிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பது திராவிடர் வெற்றி கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ஆனந்தராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். திராவிடர் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்சியை திரு மலை சத்யா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கீங்க. இப்போ இந்த கட்சியை உருவாக்கி போட்டியிட்டு உங்களோட பலம் என்பதை நிரூபித்து இருக்கலாம். இல்லைனாக்கா ஒருவேளை கூட்டணி அமைச்சாலும் அதில் ஒரு சீட்டு பெற்று அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பை தக்க வச்சிருக்கலாம். ஆனால் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது ஏன்? அதாவது இன்றைக்கு திராவிடர் வெற்றி கழகம் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டு இந்த சூழலில் ஒரு பொது தேர்தலை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிடர் வெற்றி கழகம் என்பது எந்த கொள்கைகளுக்காக நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு நிலவுகின்ற அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தருவது என எங்களது பொதுக்குழு சென்னையிலே சிராஜ் மகாலிலே நடந்தபோது அந்த பொதுக்குழுவின் மூலமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு இன்றைய முதல்வர் திரு மதிப்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் அவர்களின் கையில் தீர்மானமாக வடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். திராவிட மாடல் அரசு என்பது மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். இன்னைக்கு நிலவுகின்ற இந்திய அளவில் நிலவுகின்ற ஒரு அசாதாரண சூழலில் மாநில உரிமையை பாதுகாக்க, மதச்சார்பற்ற கொள்கைகளை காப்பாற்ற, மொழி உரிமையை பாதுகாக்க நமது முன்னோர்கள், திராவிட இயக்க தலைவர்கள், முன்னோடிகள் எல்லாம் எதற்காக போராடி பெற்று தந்தார்களோ அந்த உரிமைகள் பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக திராவிட மாடல் அரசை ஆதரிக்கிறோம். இல்லை, திராவிடர் வெற்றி கழகம் ஏற்கனவே திமுக ஆதரவில், அதாவது கட்சி தொடங்காத முதல்ல இருந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தது. கட்சி தொடங்கிய பின்பும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது. அதை தான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. திமுக ஆதரவு நிலைப்பாடு என்பதே ஒரு அடிப்படை கொள்கை சார்ந்தது. திராவிட வெற்றி கழகத்தின் கொள்கையின் கொள்கையின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். இதை கட்சி தொடங்குவதற்கு முன்பு அல்லது தொடங்குவதற்கு பின்பு என்பதல்ல. இன்றைக்கு நிலவுகின்ற பாஜக அரசின் இந்த ஆக்டோபஸ் கரங்கள் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மதம் என்ற ஒரு புல்டோசர் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு பண்பாட்டுக்குள், ஒரு மொழிக்குள், ஒரு தேசம் என்ற கட்டமைப்புக்குள் அடைக்க முயற்சிக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் இங்கு ஆங்கிலேயர் படையெடுப்புக்கு முன்பு வரை பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மன்னர்களுக்கு இடையிலே குறுநில மன்னர்களாக பல பகுதிகள் பலரால் ஆட்சி செய்யப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் என அவரவர்கள் அந்தந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதிக்குள் ஒரு மொழியை பேசினார்கள். அவர்களுக்கென்று தனி பண்பாடு இருந்தது, கலாச்சாரம் இருந்தது. அவர்களின் அந்தந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப உடை அணிவது, உணவு உண்பது என்ற ஒரு நிலை இருந்தது. அதற்கு பின்னிட்டு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் நாட்டை அதற்கு முன்பாக இந்த நாட்டை விட்டு செல்லும் போது இந்தியா என்ற ஒரு கட்டமைப்புக்குள் உருவாக்கி அவர்கள் நிர்வாக வசதிக்காக
அவ்வாறு ஒரு இந்தியா என்ற ஒட்டுமொத்த நாடாக விட்டு சென்றார்கள். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சுதந்திரத்திற்கு ஆதரவான போராட்டத்திற்கு அனைத்து மாநில தலைவர்களும் ஒன்று கூடும் போது, நாம் விடுதலைக்கு பின்பு அவரவர்கள் உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர வேண்டும், அதற்கு பின்னிட்டு நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்றெல்லாம் அந்த லாகூர் மாநாட்டிலே தீர்மானம் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னிட்டு வந்த பிரதமராக, நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக வந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட எப்பொழுதும் அந்த ஒற்றை இந்தியா என்ற கொள்கை அந்த மாநில உரிமைகள் மீது திணிக்கப்படாது, மாநிலங்களின் அந்த சுதந்திர உரிமை பாதுகாக்கப்படும், இந்தி ஆட்சி மொழி, அதாவது இந்தி திணிப்பு என்பது இருக்காது என்றெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பன்முகை தன்மை கொண்ட மாநிலங்களின் ஒரு ஒன்றியமாக இந்திய அரசு இருக்கிறது. இந்திய தேசத்தின் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒருமைப்பாடு நிலைக்கப்பட வேண்டும் என்றால், இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அந்த முதன்மை கூறுகளான அந்த பன்முக தன்மையில் ஒற்றுமை என்ற அந்த கூற்று நிலைபெற வேண்டும் என்றால், நிச்சயமாக இது போன்ற அந்த ஒற்றை நோக்கம், ஒற்றை கொள்கை, இந்த ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மதம், ஒரே மொழி என்ற அந்த கொள்கை இங்கு பிரிவினையைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய ஒற்றுமையை காப்பாற்றாது என்ற நோக்கத்தில் மாநில உரிமைகளுக்காக இன்றைக்கு உரத்த குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரும் ஒருமித்த குரலாக இந்த அரசு தொடர வேண்டும். மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிடர் வெற்றி கழகமும் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதை ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிடம் கொடுத்திருக்கிறது. காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது. அதன் பின்னாடி திமுக நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோன்னு சொல்லி தொடர்ந்து மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டு இப்போ திராவிட மாடல் அரசு அப்படின்னு நடக்குது. அதாவது ஒரு தேர்தல் மூலியமாக ஒரு வெற்றி அடைஞ்சு வந்துட்டாங்க. இப்போ பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சியும் கூட தேர்தல் மூலியமாக போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு வென்று அவர்களோட கொள்கையை தானே நிலைநாட்ட போகிறாங்க. அப்படிங்கிறப்ப இது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்காது. இங்கே வரக்கூடாது, இது இங்கே கோட்டை, இங்கே உள்ளே வரக்கூடாது, இது பெரியார் மண், இது அண்ணா மண் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி ஒரு கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு தாக்குவது என்பது அது எப்படி? அவர்களும் ஜனநாயக ரீதியாக தானே போட்டி போட்டு தானே வென்று வராங்க. பாரதிய ஜனதா என்பது ஜனநாயக அமைப்பில் உள்ள சட்ட சரத்துகள் அடிப்படையில் எந்த ஒரு கட்சியும் துவங்கி தங்களது கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்று அரசியலிலே போட்டி போட்டு ஆட்சி அமைத்து அவர்கள் செயல்படுவதில் எங்கும் தடை இல்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் நிலவும் பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும் விதத்தில், சிதைக்கும் விதத்தில் அவர்களின் எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் யார் எது மாதிரியான உணவு உண்ண வேண்டும், எந்த உடை உடுக்க வேண்டும், எந்த சாமியை கும்பிட வேண்டும், எந்த மொழியை பேச வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்குள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எல்லோரும் தாங்கள் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், தாங்கள் சொல்லும் விதமாகத்தான் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவரவர்களுக்கென்று உணர்வுகள் இருக்கின்றன, உரிமைகள் இருக்கின்றன, அவரவர்களுக்கு பண்பாடுகள் இருக்கின்றன, கலாச்சாரங்கள் இருக்கின்றன, மொழி இருக்கின்றது,
அவர்களுக்கென்று ஒரு இன வரலாறு இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இதையெல்லாம் சிதைத்து தரைமட்டமாக்கிவிட்டு நாங்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்ற அந்த பாரதிய ஜனதாவின் அந்த ஒற்றை நோக்க கொள்கையைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மற்றபடி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதிலோ அவர்கள் மக்கள் பணியாற்றுவதிலோ சேவையாற்றுவதிலோ யாருக்கும் எந்தவித அது எதிர்ப்பும் கிடையாது, முரண்பாடும் கிடையாது. ஆனால் அவர்களின் அடிப்படை நோக்கமே கொள்கையே சரியில்லாமல் இருப்பது என்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆகவேதான் பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சனாதனத்தை எதிர்க்கிறோம், பாரதிய ஜனதா இங்கே உள்ள வந்துடும் அப்படி, அதனால நம்ம திமுகவோட கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாரும் திமுகவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், திமுகவின் கைகளை உயர்த்தி வேணும், அப்போ தான் பிஜேபி உள்ள வராது, சனாதனம் இங்கே வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக அரசின் செயல்பாடுகளில் ஏதாவது குறை இருந்தால் அதை கூட்டணி கட்சிகள் போராடாமல் இருப்பது ஏன்? மக்கள் கேட்கிற கேள்வி அதுதான். இவங்க கூட்டணி என்றால் ஒரு அளவு மீறி போறாங்க, ஒரு தவறு செஞ்சா கூட அதை கண்டிச்சு ஒரு போராட்டம் கூட நடத்த மாட்டேங்கிறாங்க கூட்டணி கட்சிங்க அப்படிங்கிற நிலையில மக்கள் பார்க்குறாங்க. அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்காக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறோம் என்ற ஒரு கூற்று ஒருபுறம் இருந்தாலும், இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக முன்னெடுத்து செல்வதில் முனைப்பாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதை வழிநடத்தி செல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்களும். அந்த அடிப்படையிலே நாம் அந்த அரசை அவர்களின் ஒரு மக்கள் நல அரசு என்ற அடிப்படையில் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம், பாலியல் வன்முறை என்ற ஒரு ஆங்காங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூக அமைப்பே இன்றைக்கு போதையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு புறம், கஞ்சா ஒரு புறம், பல்வேறு போதைப் பொருட்களின் அந்த புகலிடமாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதில் மாநில அரசுக்கு மட்டும் கடமை இருக்கவில்லை, மத்திய அரசும் இதில் முனைப்பாக இருந்து வெளிநாட்டிலிருந்து, அதாவது நாட்டின் எல்லை ஓரங்களில் இருந்து கடத்தப்படுவதை தடுக்க வேண்டிய கட்டாய கடமை மத்திய அரசுக்கு முதன்மையாக இருக்கிறது. பல்வேறு கடலோர பகுதிகளில் தமிழ்நாட்டுக்கு அப்பால் இருந்து அந்த போதைப் பொருட்கள் உள்ளே கடத்தி வரப்படுவது பல இடங்களில் பிடிபட்டுள்ள குற்றவாளிகள் மூலமாக, அந்த போதைப் பொருள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆகவே இந்த போதைப் பொருள் புழக்கம் என்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசை மட்டும் நாம் குறை சொல்லிவிட முடியாது. நிச்சயமாக தமிழ்நாடு அரசும் இதற்கு ஒரு முனைப்பை காட்ட வேண்டும், இதை தடுக்க வேண்டும். அதற்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் எதிர்காலங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அதே போல பாலியல் குற்றம், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய அளவில் பாஜக ஆளும் பல மாநிலங்களில் நடவடிக்கைக்குள் கூட எடுக்கப்படுவதில்லை. பாலியல் குற்றவாளிகள் இன்றைக்கு சுதந்திரமாக உழவக்கூடிய ஒரு நிலை கூட பல மாநிலங்களில், காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பாஜகவை சார்ந்தவர்களே பாலியல் குற்றச்சாட்டில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களே ஈடுபட்டு அவர்கள் இன்றைக்கு சரியான சட்ட நடவடிக்கைக்கு உட்படாமல் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. அதனால் இங்கு நடந்தால் தப்பில்லை என்பது அர்த்தமில்லை. இவ்வளவு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக, இன்றைக்கு இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது போன்ற வேதனையான விஷயங்கள் அங்கொன்று இங்கொன்றும் நடப்பது என்பது
நிச்சயமாக அது ஒரு தடுக்கப்பட வேண்டியது, வேதனைக்குரியது. வரும் காலங்களில் அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கைகள் வேண்டும் என்பது எங்களது திராவிட வெற்றி கழகத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். அதே நேரத்தில் பாலியல் குற்றவாளிகள் 7 வயதிற்கு உட்பட்டவர்கள் மீதான பாலியல் குற்றம் செய்தால் அவர்களுக்கு மரண தண்டனை என்று ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது. இருந்தாலும் 7 வயது என்பது போதாது. அவர்கள் 7 வயதாக இருந்தாலும் சரி, 70 வயது மூதாட்டியாக இருந்தாலும் சரி, ஒருவன் பாலியல் வல்லுறவு செய்தான் என்றால் அவனுக்கு கடும் தண்டனை நிச்சயமாக இருக்கும் என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் தண்டனைகள் எதிர்காலத்தில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். இப்போ கூட்டணி கட்சி, கூட்டணி தர்மம் என்று பார்த்தாலும் நான் மக்களோட மனநிலையை சொல்லிடுறேன். என்னன்னாக்கா, ஒரு பக்கம் அரசோட திட்டங்கள், ஒரு நலத்திட்டங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே அவங்களோட குழந்தைங்களில் வளர்க்குறதுல இன்னைக்கு வந்து ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12 மணிக்கு தான் ஒரு டாஸ்மார்க் திறக்கிறாங்க, இரவு 10 மணிக்கு மூடுறாங்க அப்படின்னாலுமே கூட, ஆனால் எந்த நேரமும் வெளியில் இந்த சந்து கடை என்று சொல்லப்படுகிற இடத்துல 24 மணி நேரமும் அந்த மதுபானம் கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப நீங்கள் 12 மணிக்கு திறந்தா என்ன, இல்லை 1 மணிக்கு திறந்தா என்ன, 7 மணிக்கு திறந்தா என்ன, அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. அரசுக்கு வருவாய் இழக்குது. இன்னொன்று, எல்லா இடங்களிலும் கிடைக்கிறப்ப, அந்த 24 மணி நேரம் கிடைக்கிறப்ப அந்த குடிபோதையிலேயே மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று வந்து, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்ப ஒரு 10வது 12வது இப்படி போகிற பிள்ளைங்க கஞ்சா அதிகமாக புழங்குறதுனால எங்கே நம்மளோட குழந்தைகள் இதுக்கு அடிமையாகி விடுவாங்க. நிறைய பேர் அடிமையாகிட்டாங்க, அடிமையாகிவிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு சிலர் கூலி வேலைக்கு போய் தன்னோட வீட்டை காப்பாற்றணும் அந்த கூலிக்கு அந்த பணத்தை எழுதிட்டு வரும்போது இந்த 3 நம்பர் என்கின்ற அந்த லாட்டரி சீட்டு, அந்த லாட்டரி சீட்டு பார்த்தீங்கன்னா அதிலேயே அமைஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு சீட்டு, 10 சீட்டு, 2 சீட்டு இப்படி எழுதி அதில் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. லாட்டரி சீட்டு வேண்டாம் என்று இந்த மாநிலத்தில் முற்றுக ஒழிச்ச பின்னாடியும் மதுபானம் வந்து 12 மணிக்கு தான் தொடங்கணும் கடை, அது வரைக்கும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், கஞ்சா வந்து விற்கக்கூடாதுன்னு தடை இருந்தாலும், ஆனால் இதெல்லாம் தாராளமாக கிடைக்குது மக்கள்கிட்ட. லாட்டரி சீட்டை ஒழிச்சும் பிரயோஜனம் இல்லை, 12 மணிக்கு கடையை திறந்தும் பிரயோஜனம் இல்லை, கஞ்சாவும் அங்கே கிடைக்குது அப்படின்னாக்கா, இந்த அரசு தங்களோட எதிர்கால சமூகத்தை வளர்த்துறதுக்கு ரொம்ப அச்சப்படுகிற நிலை தானே இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகள், நீங்கள் பாரதிய ஜனதா ஒற்றை காரணத்தை சொல்லி நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இதையெல்லாம் இப்படி இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. கேட்ட கேள்வி மிக சரியான ஒரு கேள்வி. அதாவது பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்ற ஒற்றை முழக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கு நடக்கக்கூடிய அனைத்து சமூக அவலங்களையும் கைவிட்டு விட்டு மறந்துவிட்டு மிக சௌகரியமாக அதன் பின்னால் இருந்து கொண்டு நீங்கள் பணியாற்றுகிறீர்கள், இந்த அரசு செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போலதான், போதை கலாச்சாரம் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. முதலில் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய கடமை இந்த அரசிற்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு, சமூக அமைப்புகளுக்கு, பொதுமக்களுக்கு, எல்லோருக்குமே இருக்கிறது. டாஸ்மாக் கடையை நீங்கள் மணிக்கணக்கு அடிப்படையில் குறைத்து வைப்பதால் மட்டும் அந்த போதை பொருள், அந்த பழக்கத்தை, மது அடிமைத்தனத்தை ஒழித்து விட முடியாது. அவர்களுக்காக தொடர்ந்து மது குடிப்பது என்பது, மது அதை பற்றிய பின் விளைவுகளை, சமூக கேடுகளை தொடர்ந்து அவர்களுக்கு போதனையாக செய்ய வேண்டும். ஆங்காங்கே அந்த ரீஹாபிலேஷன் சென்டர் என்று சொல்கிறார்களே, மது அடிமைத்தனத்திலிருந்து குடி நோயாளிகளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய பல்வேறு மையங்கள் அரசு சார்பில் அமைக்கப்பட வேண்டும். மதுவிலிருந்து மீண்டு வருபவனுக்கு அவனை போற்றக்கூடிய விதத்தில் நாம் செயல்பட வேண்டும்.
பல்வேறு அவனை ஊக்கப்படுத்த வேண்டும். மது குடிப்பது என்பது ஒரு மோசமான கேடுகெட்ட செயல். அது அவனுடைய தனி மனித கௌரவத்தை பாதிக்கிறது, குடும்பத்தை நடுத்தெருவிற்கு நிறுத்த செய்கிறது, சமூக அவலமாக இருக்கிறது. குற்ற செயல்களில் ஈடுபடுபவன் கிட்டத்தட்ட 75% 80% மது போதையில் தான் செய்கிறான் என்ற புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அதை தடுக்க அரசாங்கங்கள் ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விபத்துக்கள் குடி போதையில்தான் நடக்கின்றன. அதனால் அவன் மட்டும் உயிரிழப்பதில்லை, சாலையில் பயணிக்கக்கூடிய அந்த எதிரே வரக்கூடிய அந்த வாகனமும் அதனால் பாதிக்கப்பட்டு அப்பாவியாக இருப்பவர்கள் நிறைய பேர் இதில் தங்கள் உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மது என்பது ஒரு அரக்கன், அந்த அரக்கன் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கையில் எதிர்காலத்தில் அமையக்கூடிய அரசு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை எடுத்து தடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல இருக்கக்கூடிய இயக்கங்கள் சனாதானத்தை எதிர்க்கிறேன், பாரதிய ஜனதா கொள்கையை எதிர்க்கிறேன், மாநில உரிமைகளை பாதுகாக்கிறேன் என்ற அந்த முழக்கங்களை எந்த அளவுக்கு முன்னிறுத்துகிறோமோ அதே அளவில் ஊழலை ஒழிப்பதிலும், மதுவை ஒழிப்பதிலும், போதை வஸ்துகளை ஒழிப்பதிலும், பாலியல் குற்றங்களை தடுப்பதிலும் அதே அளவில் உரக்க குரல் கொடுக்க வேண்டும். சமூக இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராட வேண்டும் எதிர்காலத்தில். அப்பொழுதுதான் அந்த அரசாங்கம் அந்த செயலை ஊக்கத்தோடு செய்ய முடியும். ஒவ்வொரு தவறு நடக்கும் நேரத்திலும் அதை சுட்டிக்காட்டக்கூடிய கடமையிலிருந்து எந்த ஒரு கட்சியும் தவறிவிடக்கூடாது என்பதுதான் அந்த நேரத்திலே நான் உங்கள் கருத்தின் அடிப்படையில் வலியுறுத்துகிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே என்னன்னா ஒரு ரொம்ப அதிகமான முறையில் அந்த வாய் தகராறு மாதிரி அது போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் நாகரிகம் குறைவாக இருக்கிற மாதிரி அது தோணுது. தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளை சாடுவதில் கடந்த காலங்களில் இன்றைக்கு திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், இரண்டு கட்சிகளிலுமே அந்த பேச்சாளர்களை வகைப்படுத்துவார்கள். தலைவர்கள் மிக நாகரிகமாக பேசுவார்கள், நாகரிகமாக பதில் சொல்வார்கள். இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் கொஞ்சம் ஒருமையில் பேசுவார்கள். மூன்றாம் தர பேச்சாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சாளர்கள், அவர்களுடைய பேச்சு என்பது மிக ஆபாசமாக இருக்கும், அருவருக்கத்தக்க விதத்திலே இருக்கும். தலைவர்களை முன்னிலை வைத்துக்கொண்டே அவ்வாறு பேசக்கூடிய கலாச்சாரம் என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் அது போன்ற பேச்சாளர்கள் இரு கட்சிகளிலும் இருக்கிறார்கள். இந்த கட்சிகளில் மட்டுமல்ல, மற்ற கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அதாவது ஆபாசமாக, அருவருக்கத்தக்க விதத்தில் அநாகரிகமாக பேசுவது என்பது ஒரு கைவந்த கலையாக இன்றைக்கு தமிழக பேச்சு களத்தில் இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் அந்த இரண்டாம் தர, மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கு முதல் தர தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே பேசுகிறார்கள் என்பது மிக மிக ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது யார் பேசினாலும் அது போன்ற பேச்சுக்கள் எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு பேசுவதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் என்பதற்காக, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இவ்வாறெல்லாம் அதாவது கடந்த கால அரசியல் என்பது எதிரில் உள்ள கட்சி தலைவரை எந்த அளவுக்கு இந்த கட்சியில் உள்ளவர்கள் திட்டுகிறார்களோ அவர்கள் தான் மிக தெரிந்த நட்சத்திர பேச்சாளர்களாக வலம் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவரை ஆபாசமாக சாடுவது என்பது ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் அந்தஸ்து என்பது எதிர்காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த கடந்த காலங்களில் அந்த தலைவர்கள் பேசிய அந்த கருத்தாளமிக்க அந்த கொள்கை சார்புடைய பேச்சுக்கள், அந்த மொழி நடை, அந்த பண்பாட்டு நடை, ஆணித்தரமான நான் மக்களுக்கு என்ன செய்கிறேன் என்பதை உரத்த
ஒழிக்கக்கூடிய அந்த மொழி நடையை எதிர்காலத்தில் நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவையாக இருக்கிறது. இது இவ்வாறு தலைவர்கள் பேசுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சிதைவு என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் களத்துல ஒரு சொல் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. அது என்னன்னா தற்குறி என்ற சொல் தான். அப்படிங்கிறப்ப ஒரு இளைஞர் கூட்டத்தை தற்குறி என்று தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களையே வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்பதற்காக அப்படி அவர்களை வந்து வசைப்பாடுவது சரியா? ஏன்னாக்கா திராவிட ஆட்சி தான் ஒரு 50 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. அப்படின்னாக்கா அந்த தற்குறி என்ற அந்த திராவிட ஆட்சிக்குள்ள உள்ள வந்தவர்கள் தான் தற்குறியா, இல்லை இந்த சினிமா மோகத்தால் அவங்க அப்படி அழைக்கப்படுறாங்களா, இல்லை இதற்கு என்ன ஒரு மாற்று? அவர்களை பண்பட்ட மாதிரி பேச வேண்டும் தலைவர்கள். அவர்களை தற்கொலை நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பயன் ஏற்பட போகுது? அவர்களை அரவணைத்து அரசியல் மையப்படுத்துவது தானே சரியா இருக்கும். அதாவது தற்குறி என்று எவர் ஒருவரையும் ஒதுக்கிவிட முடியாது என்றால், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த குழந்தையை தற்குறி என்று தவிர்த்து விட முடியாது. ஒரு அண்ணன் ஒரு தம்பி தவறு செய்தால் அவன் தற்குறித்தனமாக செய்கிறான் என்று அவனை புறந்தள்ளி விட முடியாது. மகன்கள் அறியாத வயதில் அல்லது ஏதோ ஒன்று மோகத்தின் அடிப்படையில் செய்யும் தவறுகளை கணக்கில் கொண்டு ஒரு தந்தையோ தாயோ ஒரு குழந்தையை தற்குறி என்று தவிர்த்து விட முடியாது. அதுபோலத்தான் நாம் இன்றைக்கு குறிப்பிடுகிறார்களே, அந்த ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தற்குறி என்று நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது, தவிர்த்து விட முடியாது. ஏனென்றால் அவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் போடுகின்ற ஓட்டும் இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை கேட்டீர்கள், 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் எப்படி இப்படி மாறினார்கள்? நீங்கள் கேட்ட சாராம்சம் எனக்கு புரிகிறது. அவர்கள் இப்படி இருப்பதற்கு நாமும் தானே காரணம். இந்த திராவிட இந்த 50 ஆண்டு கால ஆட்சிக்கு அதில் பொறுப்பில்லையா என்ற அடிப்படையில் உங்களுடைய கேள்வி இருந்தது. அந்த அடிப்படையிலே அவர்கள் இவ்வாறு அந்த சினிமாவின் மீது மோகம் கொண்டு அலைவதில், அதை உருவாக்கியதில் கடந்த கால ஆட்சிகளுக்கு நிச்சயமாக பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே நேரத்தில் அந்த இளைஞர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு மாயையோடு இருக்கிறார்கள், ஏதும் அறியாதவர்கள் என்று நாம் அவர்களின் செயலை ஒதுக்கிவிட முடியாது. நீங்கள் முன்பு கேட்டதை போல அவர்கள் ஏதோ ஒரு மாற்றை தேடுகிறார்கள். இந்த கடந்த காலங்களில் அவர்கள் என்ன ஓட்டங்களில் இருந்த அந்த வினாக்களுக்கு விடை தேடுவதற்கு இன்றைக்கு ஒரு நடிகரின் பின்னால் அதற்கு விடை கிடைக்குமா? இங்கு நிலவுகின்ற நிலைமை மாறுமா? அல்லது இன்றைக்கு அவர்கள் முழக்கங்களை பெரிதாக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அந்த முழக்கங்கள் ஊடே அந்த நடிகையின் மீது இருக்கக்கூடிய அவர்களின் பற்று என்பது இன்றைக்கு அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வது, அந்த இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது, அந்த பாதை தீர்வல்ல. நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு அது நாளை அமையக்கூடிய ஆட்சியை கேள்வி கேட்பதற்கான உரிமை உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை, அங்கு மக்களுக்கு விரோதமான செயல்கள் ஏதாவது நடந்தால் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அது தவறும் பட்சத்தில், இன்றைக்கு ஒரு நடிகையின் பின்னால் தேர்தல் நேரத்தில் ஏற்பட்டுள்ள அந்த எழுச்சி, அந்த மாநாடுகள் அந்த கூட்டங்கள் நடக்கும்போது, அந்த நடிகனை பார்க்க செல்லும் போது ஏற்படுகின்ற அந்த எழுச்சியை நீங்கள் அந்த நேரத்தில் குற்றம் நடக்கும்போது அதை எதிர்க்கக்கூடிய இடத்தில், கடந்த காலத்தில் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு என்பது எங்களின் பண்பாடு, அதை நீங்கள் நீக்கிவிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒட்டுமொத்த தமிழகமே எப்படி திரண்டு எழுந்ததோ, அது போன்ற
எதிர்காலங்களில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக இந்த இளைஞர் பட்டாளம் திரண்டு எழ வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எனவே அவர்களை தற்குறி என்று தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். தேர்தல் இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதியாக வந்து எல்லா கட்சியுமே இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. திமுக வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையிலிருந்து 2000 ரூபாயை மாற்றிருக்காங்க. அதிமுகவும் 2000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் 2500 ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து கூப்பன் 8000 ரூபாய்க்கு உண்டான கூப்பனு, பிரிட்ஜி, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 முனை போட்டியில் ஒரு கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டும் நாங்கள் எந்த ஒரு இலவசத்தையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 3 கட்சிகளும் இலவசம் அறிவிச்சிருக்காங்க. இலவசம் கொடுப்பது சரியா, இல்லை இலவசம் வேணாம் என்று சொல்வது சரியா? இலவசம் என்பது இன்றைக்கு மக்கள் ஒரு பொருளை பெற முடியாத சூழலில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இலவச அறிவிப்புகள் வரவேற்கப்படுகிறது என்றால் மக்கள் அதை பெறக்கூடிய நிலையில் இன்றைக்கும் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அதான் அவங்க சொல்றது என்னன்னாக்கா, அப்போ ஒரு இலவசத்தில் ஒரு பொருள் பெறுறீங்க அப்படின்னாக்கா இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி கொஞ்சம் சரிவர செயல்படலை அப்படின்னு தானே பொருள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிவர செயல்படவில்லை என்று ஒட்டுமொத்தமாக நாம் கூறி அந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்தி விட முடியாது. என்றால் இன்றைக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை இந்திய அளவிலே இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கல்வி பெறுவது என்பது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பள்ளியில் இடைநின்றல் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொழில்துறையில் தமிழ்நாடு பெரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கடந்த காலங்களில் அவர்களுக்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு செயல்களை இந்த அரசாங்கங்கள், திராவிட இயக்கங்கள் செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அவற்றையெல்லாம் செய்தும் கூட இன்றைக்கு எல்லோரும் தன்னிறைவு பெற்று விட்டார்களா என்றால் கிடையாது. இன்றைக்கு அந்த இலவசத்தை எதிர்பார்த்தும் இன்றைக்கு அந்த அந்த ரேஷன் அரிசியை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள். அந்த மாதம் 1000 ரூபாய் தொகை அவர்களுக்கு பெரு உதவியாக இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு அவர்கள் பல்வேறு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், கூலி வேலைகளுக்கு, கொத்தனார் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, கூலி விவசாய வேலைகளுக்கு செல்பவர்கள், அல்லது இன்றைக்கு பல்வேறு உணவக வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ் அந்த ஜவுளி துறை சம்பந்தமான வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உழைத்து விட்டு அவர்கள் வந்து திரும்ப துணிமணிகளை துவைக்க வேண்டும், குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், உணவு சமைக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது பெண்களுக்கு அவர்கள் ஒரு குளிரூட்டும் வசதியை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது துணி துவைக்கும் எந்திரத்தை வாங்கி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு கூப்பன் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்பதாக கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவற்றையெல்லாம் இன்றைக்கு தன்னிறைவு பெறாத மக்களுக்கு அவையெல்லாம் ஒரு தேவையாக இருக்கிறது. ஒரு சற்று ஒரு அவர்கள் தேவையை நிவர்த்தி செய்கிறது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே அது இன்றைய தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தேவை தொடர்ந்து இலவசங்கள் எதிர்வரும் காலங்களிலும் எல்லாமே இலவசமாக கிடைத்துவிடும் என்ற ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளிவிடக்கூடாது. அவர்கள் சம்பாதிக்கும் திறனை வளர்க்கக்கூடிய விதத்தில், அவர்களின் வருவாயை பெருக்கக்கூடிய விதத்தில் அரசாங்கங்களின் திட்டம் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும். சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலமாகவோ விவசாயத்தை மேம்படுத்துவது. அதாவது இன்றைக்கு விவசாயத்தை விட்டு, விவசாயம் ஒரு லாபம் தரும் தொழிலாக இல்லை என்ற காரணத்தினால் விவசாயத்தை விட்டு வெளியேறி கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு சென்று வருமானத்தை தேடக்கூடிய அந்த ஒரு அவல நிலையை போக்கும் விதத்தில் கிராமப்புற வளர்ச்சி என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது.
இவற்றையெல்லாம் செய்து மக்களின் தனிநபர் வருமானத்தை பெருக்கிவிட்டால் இந்த இலவசங்கள் எல்லாம் தேவையில்லாமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே சொல்கிறது என்னன்னா, ஆட்சிக்கு வந்தாக்கா எல்லாருக்கும் அரசு வேலை, தற்சார்பு பொருளாதாரம் இப்படின்னு சொல்றாரு. அது சாத்தியமா? அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதில் பல கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஏனென்றால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் பல்வேறு அவர்களின் இயற்கை நலன் சார்ந்த, விவசாயம் சார்ந்த, ஆடு மாடு மேய்க்கும் தொழில் சார்ந்த அந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவற்றையெல்லாம் சொல்லி செயல்படுத்தக்கூடிய இடத்தில் அவருடைய அரசியல் பயணம், அவருடைய அரசியல் பாதை, இன்றைக்கு தற்போதைய இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலை புரிந்து கொண்டு அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவர் பேசுவது என்பது அந்த நேரத்திலே ஏதோ ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் தொடர்ந்து ஏதாவது ஒரு தளத்தில் நின்று போராடினால் அது வரவேற்கத்தக்கது. ஆடு மாடு மேய்ப்பது என்பது கேவலமான ஒன்றல்ல. ஆடு மாடு தொழில் என்பது இன்றைக்கு பண்ணை முறையில், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே பால் உற்பத்தி என்பது மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருக்கிறது. அங்கு ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ பஞ்ச பராரிகளோ இல்ல பாமரர்களோ அல்ல, படித்தவர்கள், எல்லோரும் விவரம் அறிந்தவர்கள். அந்த அடிப்படையிலே விவசாயத்தையும் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலையும் நாம் அது போன்றது ஒரு தொழிற்சாலை எப்படி செயல்படுகிறதோ அது போன்ற அந்த விவசாய அந்த முறையை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கின்றன. ஆடு மாடு மேய்ப்பது என்பது கேவலமான ஒன்றல்ல, விவசாயம் செய்வது கேவலமான ஒன்றல்ல. ஆடு மாடு மேய்ப்பவர்களை, விவசாயம் செய்பவர்களை மதிக்க வேண்டும். இன்றைக்கு மருத்துவர்களை பாதுகாப்பதற்கு அங்கே ஏதாவது மருத்துவமனையிலே தகராறு செய்தால், கலாட்டா செய்தால் அதை தடுப்பதற்கு இன்றைக்கு சட்டம் இருக்கிறது. வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை தடுப்பதற்கு, வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல் என்றால் அதை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்திலே உரத்த குரலில் வலியுறுத்துவது என்னவென்றால், விவசாயிகளை பாதுகாக்க, விவசாயிகளை மதிக்க வேண்டும். விவசாயிகளை யாராவது கேவலமாக பேசினாலோ, அவர்களை தரக்குறைவாக நடத்தினாலோ அவர்கள் மீது சட்டம் பாயக்கூடிய விதத்தில் விவசாயிகள் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அந்தந்த நேரத்தில் தேவைக்கு ஏற்ப பேசிவிட்டு அவருடைய தொடர் போராட்டமோ செயல்பாடோ அவருக்கு கூறிய கருத்துக்காக ஏதும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, திராவிட இயக்கங்கள் சொல்றது என்னன்னாக்கா, நாங்க ஏற்கனவே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தா நாங்க இங்க இப்ப படிச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கோம். ஆனா சீமான் அவர்கள் திரும்பவும் எங்களை ஆடு மாடு மேய்க்கவே போக சொல்றது எங்களை மீண்டும் அந்த குலத்தொழிலுக்கே திருப்புற மாதிரி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்களே. அதாவது தொழில் என்பது எந்த ஒரு தொழிலும் கேவலமானது அல்ல. இன்றைக்கு பல்வேறு உபகரணங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. இன்றைக்கு உடனடியாக தடுக்கப்பட வேண்டியது மனித கழிவை மனிதனே சுத்தம் செய்யும் நிலை தடுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு உலக அளவில் வளர்ந்துள்ள விஞ்ஞான வளர்ச்சியின் ஊடாக அதை நாம் நிச்சயமாக செயல்படுத்த முடியும். இன்றைக்கு போர் நடத்துவதற்கு ரோபோக்களை பயன்படுத்த முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் பல்வேறு இது போன்றதொரு இழிவான தொழில் என்று எவையெல்லாம் கருதப்படுகிறதோ அவற்றை எந்திரங்கள் மூலமாக நவீன காலகட்டத்தில் செய்து கொள்ள முடியும் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் அதை செய்து கொள்ள முடிய வேண்டும், செய்ய முயற்சிக்க வேண்டும். ஆடு மாடு மேய்ப்பது என்பது மிக சொற்பமான வருமானத்தில் அவர்களை கேவலமாக பார்ப்பது, அந்த பழைய முறையிலேயே அந்த விவசாயத்தையும் ஆடு மாடு மேய்ப்பதையும் செய்வது என்பதுதான் தவிர்க்கப்பட வேண்டும். அதை நவீனமயமாக்கி இன்றைக்கு ஆடு மாடு கோழிகளை பண்ணைகளாக அமைத்து படித்தவர்கள் பலர் இன்றைக்கு செய்து, நீங்கள் இணையத்திலே மிக வைரலாக வந்து கொண்டிருந்த 2 படித்த இளம் பெண் பட்டதாரிகள் எருமை மாடுகளை வைத்து வருடத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு
டர்ன் ஓவர் செய்யக்கூடிய அந்த செய்தியும் நாம் பார்க்கிறோம். ஆக ஆடு மாடு மேய்ப்பது என்பது ஏதோ வனாந்தரத்தில் ஆடு மாடுகளை ஓட்டி சென்று அப்படியே மேய விட்டு அங்கேயே அமர்ந்து எந்த உலக அறிவும் இல்லாமல் அவர்கள் மாண்டு போவது அல்ல. ஆடு மாடு மேய்ப்பது என்பது ஒரு பொதுமைப்படுத்தப்பட வேண்டும். படித்தவர்களும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலையை, வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய விதத்திலே அரசாங்கங்கள் அதற்கான முனைப்பை, அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல திராவிட இயக்கத்தை அவர் குறிப்பிட்டு பேசும்போது, பெண் உரிமை பேசின திராவிட இயக்கம் எத்தனை பேர்த்துக்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு பெண்களுக்கு கொடுத்துச்சு. ஆனால் எங்களோட நாம் தமிழர் கட்சி பாதிக்கு பாதி, அதாவது 117 பேர் பெண்கள், 117 பேர் ஆண்கள், அந்த அளவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். யார் பெண் உரிமை பேச ஒரு தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாரு. நிச்சயமாக அவர் மீதான 1000 அரசியல் விமர்சனங்கள் நமக்கு இன்றைக்கு இருந்தாலும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி மிக மிக சரியானது, நியாயமானது. அவர் நிறுத்துகின்றதை போல 50% நிறுத்த வேண்டாம். அந்த 33% இடஒதுக்கீட்டுக்காக இன்றைக்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நீண்ட நெடு நாட்களாக பல 10 வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது. இன்று வரை நடைமுறைக்கு வரவில்லை. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை மாற வேண்டும். மனித குலத்தில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அவர்களுக்கு சரிபாதி சமத்துவத்தை அளிப்பதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும். சனாதானத்தை எதிர்ப்பது மட்டும் சமூக நீதி அல்ல. பெண்களுக்கு சரிபாதி உரிமை கொடுப்பதும் சமூக நீதிதான் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி இந்த வர சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறாரு. தேர்தல் நாளும் பக்கம் நெருங்கிட்டு இருக்கப்ப இதில் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம், ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு நிலவுவதாக நான் கருதவில்லை. மதிப்பிற்குரிய நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு அவரை காண்பதற்காக அவர் செல்லும் இடமெல்லாம் பெரும் கூட்டம் திரள்கிறது. அந்த அடிப்படையிலே கரூரில் ஒரு மிகப்பெரிய விபத்து கூட ஏற்பட்டது. ஆங்காங்கே ஏதாவது ஒரு சிறு விபத்து ஏற்படக்கூடிய விதத்தில் சில உயிரிழப்புகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடிப்படையிலே அவர் பின்னால் திரளக்கூடிய கூட்டம் என்பது ஒரு பேரெழுச்சியை போல காண முடிகிறது. ஆனால் இதன் மூலம் ஒரு ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்றால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல முடியும். அவர் குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவார். ஆனால் அதனாலேயே ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. என்றால் தமிழக வாக்காளர்கள் அறிவார்ந்தவர்கள். எங்கு எதற்கு வாக்களித்தால் யார் வருவார்கள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு மக்கள் நல அரசு கடந்த காலங்களில் மிக சிறப்பான திட்டங்களை மக்களுக்கு கொடுத்த அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வர வேண்டும் என்பதில் மக்கள் கவனமாக இருப்பார்கள். அதுபோன்ற தவறை செய்துவிட மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே விஜய் அவர்களுக்கு பின்னால் திரளக்கூடிய கூட்டம் என்பது அந்த சினிமா மோகம், கவர்ச்சியின் ஒரு வெளிப்பாடுதான். அது இன்றைக்கு சமூகத்தில் மக்களிடத்தில் மிக மேலோங்கி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறதே ஒழிய அதன் மூலம் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு விடும் என்று நாம் கருதிவிட முடியாது. இந்த நடந்து முடிகிற சட்டசபை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், யார் வெற்றி பெற்றால் பரவாயில்ல அப்படிங்கிற, யார் வர வேண்டும் என்று மக்களே முடிவு செய்து விட்டார்கள். யார் வர வேண்டும் என்று நாம் சொல்வதை விட மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு எதிர்காலங்களில் நமக்கு தேவை முதலில் தமிழ்நாட்டின் அமைதி. இன்றைக்கு எப்படி பன்முகத்தன்மையான இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக கடந்த காலங்களில் வேறு மாநிலங்களில் பல்வேறு மத சண்டைகள், இன சண்டைகள் வந்த பொழுதெல்லாம் கூட மக்கள் சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் தமிழக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய
திருவிழாவாக இருக்கக்கூடிய ரம்ஜான் என்றால், பக்ரீத் என்றால் அவர்கள் நமது இந்து மக்களுக்கும் கிறித்துவ மக்களுக்கும் அவர்களை அழைத்து உபசரிப்பதும், அதே போல இந்து திருவிழாக்களில் இஸ்லாமிய பெருமக்கள் அந்த நடந்து செல்லும் பக்தர்களுக்கு அவர்கள் கால் மண்ணில் சூடாகாமல் இருப்பதற்கு தண்ணீர் ஊற்றுவதும், அவர்கள் களைப்பாறுவதற்கு கூழ் ஊற்றுவதும், அவர்களை இந்துக்களின் இல்ல திருவிழாக்களில் அழைத்து போற்றுவதும் பெருமைப்படுத்துவதும், அதே போல கிறித்துவ விழாக்களில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்து கொள்வதும், அதே மாதிரி சமத்துவ விழாவாக சமய சார்பற்ற பல்வேறு விழாக்கள் சமய தலைவர்களை வைத்து முன்னெடுப்பதில் தமிழ்நாடு வரலாறு படைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த நிலைமைகள் எல்லாம், அந்த கடந்த கால அமைதி பூங்கா என்ற தமிழக நிலைமை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும். அதே போல ஒரு நல அரசாங்கமாக சில குறைபாடுகள் இருந்தாலும் எதிர்காலங்களில் அதை சரி செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையில் மக்கள் கோரிக்கை வைத்தால் அதை செய்து கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே எதிர்காலத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதற்கு அந்த திமுக ஆட்சி அமைவதற்கு எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு நீங்கள் முடிவு செய்திருந்தாலும் கேட்டுக்கொள்வது எனது கடமையாக இந்த நேரத்தில் இருக்கிறது. திராவிட வெற்றி கழகத்துக்கு திமுக கூட்டணியில சீட்டு ஒதுக்காது ஏதாவது வருத்தம் அளிக்குதா? நிச்சயமாக வருத்தம் இருக்கும் அல்லவா. திராவிட வெற்றி கழகம் என்பது புதிய உதயமாக இருந்தாலும் இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட மாவட்ட கழகங்களை கட்டி அமைத்திருக்கிறது. மாநில தலைமை செயற்குழு இன்றைக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு மக்கள் சேவைகளில் ஈடுபட்டவர்கள், பல்வேறு கள போராட்டத்தை நடத்தியவர்கள், மக்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், சமத்துவத்தை விரும்புபவர்கள், திராவிட இயக்க கொள்கைகளை காப்பாற்றுவதை நெஞ்சில் உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மல்லை சத்யா தலைமையில் திராவிட வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய இயக்கத்திற்கு பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி அதை முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளில் சென்று கொடுத்த பிறகும் ஒரு எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை ஒதுக்கி எங்களுக்கு தேர்தலில் பங்கேற்று எங்கள் பிரதிநிதியும் சட்டமன்றத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நிலை கிடைக்காதது பெருத்த ஏமாற்றமாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கிறது. இருந்தாலும் எதிர்காலங்களில் அதை பெறுவோம். சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு செல்வது மட்டுமே ஒரு அரசியல் இயக்கத்தின் பணி அல்ல, தேவை அல்ல. எதிர்காலங்களில் மக்கள் களங்கள் நிறைய காத்திருக்கிறது. அந்த களங்களில் எங்களுடைய குரல் ஒலிக்கும். நிச்சயமாக நாங்களும் அந்த பொது நீரோட்டத்தில், இந்த அரசியல் நீரோட்டத்தில் பயணித்து எதிர்காலங்களில் எங்களுடைய குரல் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில், உள்ளாட்சி மன்றங்களில் ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே வணக்கம். இதுவரை எவ்வளவோ பணிகளுக்கு இடையிலும் நமக்காக இத்தகைய ஒரு நேர்காணல் சிறப்பு பேட்டியை வழங்கிய திராவிடர் வெற்றி கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ஆனந்தராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர். இந்த நேரத்திலே மிகச்சிறப்பான கேள்விகளை கேட்டு இந்த பேட்டியை எடுத்தமைக்கு அன்பு சகோதரர் அம்பிகாபதி அவர்களுக்கும் உங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.